சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். That is it. Have that always. We are class apart. We are different. We are on the pathway of the spirituality to reach back to our home. Homecoming அப்படிம்பாங்க. இத்தனை பிறவிகள் எடுத்து மீண்டும் நம்முடைய சிம்மாசனத்துல போய் உட்கார வேண்டிய ஒரு அற்புதமான பாதை நமக்கு தெரிந்து விட்டது இல்லையா? மாரிமலை முழங்கில் மண்ணை கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் பேர்ந்ததறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போவை போனா உன் கோவில் நின்றும் இங்கனே போதருளி கோப்புடைய சிங்காதனத்தை இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேதா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. குருஜி சொல்வார், ரோர் லைக் அ லயன், வாக் லைக் அ கிங். அது ஆண்டாள் பிராட்டி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா உங்களை தேடி வந்திருக்கோம், இந்த ஜெகஜோதியா கிரீடம்லாம் விஷயண்டு ஒரு பெரிய ஜம்னு ஒரு சிங்கம் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நாங்க வந்த விஷயத்த கேளு. அது போல குருஜி நமக்கு அற்புதமான சுதர்ஷன கிரியா கொடுத்திருக்கார். இதை மட்டும் உணர்ந்து நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும், சோதனையோ வேதனையோ இன்பமோ எது இருந்தாலும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். நாம என்னன்னு நமக்குள்ளர தெரியும், அந்த தெளிவு வரும். அதுதான் முக்கியம். இதுதான் நான், இதுதான் என் வாழ்க்கை பயணம் இல்ல. அதுல சுதர்ஷன கிரியை இணையானது எதுவுமே கிடையாது. அதுல அருணும் பிரியாவும் எவ்வளவு சேவை பண்றது ரொம்பவே பெருமைக்குரியது. நாம் அனைவருமே நன்றி கடன் பட்டிருக்கோம். We should be grateful for அருண் அண்ட் பிரியா. சரி, இன்னைக்கு நாலேஜ் பார்த்தா போயிட்டு வாங்க. ஒன்ஸ் அகெயின் அற்புதமா திருமந்திரத்துல நம்ம திருமூலர் சிவம் அப்படிதான் சொல்லியிருக்கார். சிவம் என்றால் ஒளிமயமானது, சிவம் என்றால் மிக பெரியது, சிவம் என்பது அனைத்தினுள்ளும் இருப்பது, சிவம் என்பது அனைத்தினுடைய ஆதார சக்தியாக இருப்பது பொருள். எங்கேயுமே ஒரு சிவபெருமான் சொல்லிட்டோம், ஈஸ்வரன் சொல்லிட்டோம், மகேஸ்வரன் சொல்லிட்டோம் சொல்றதே கிடையாது. அதுதான் சித்தர்கள் எப்பவுமே அந்த இறைமையை, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவர்கள் பரமபுருஷா. பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி எங்கேயுமே சிவபெருமான் திரும்ப ஒரு இடத்துல இருக்கார். 193 சூத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா பரமபுருஷா பரமபுருஷன் தான். பரமபுருஷன் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி. அது போல இவர் அற்புதமாக ஒரு கடவுள் வாழ்க்கையில என்ன சொல்றாருன்னா, ஒரு சக்தி இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போயிருக்கோம், எல்லாருமே கடலை பார்த்திருக்கோமா இல்லையா? இத்தனை பேர் பீச்சை பார்த்தது இல்லை. அப்போ அகண்டு விரிந்த ஒரு ஆழ்ந்த ஒரு நீர்நிலை, அதுல காத்தடிச்சு அதனுடைய ஒரு அங்கமாக அலைகள் சீறி எழுந்து அந்த கரைகளில் மோதிய வண்ணம் இருக்கிறது. கரையில மோதுறது திரும்புறது, மோதுறது திரும்புறது. இட்ஸ் a constant process, but it's a part of the great deep ocean. அது போல ஏதோ ஒரு ஆதார சக்தி இருக்கு, அதுதான் முக்கியம். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் உந்தி பெற, கர்மம் கடவுளை உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. கர்மாங்கிறீங்க என்ன? நான் குப்ப கர்மா ஒண்ணுமே கிடையாது. அது கர்த்தனது ஆணையால் வருது. நீ கர்த்தனை பிடிச்சுக்கிட்டா கர்மா பத்தி கவலையப்படாது அப்படிங்குது. அது போல நான் பார்க்கப்ப எல்லாமே அந்த ஒரு சக்தி தான். இப்ப நம்ம அந்த அழகான திருமந்திரத்தை படிப்போம். ஒன்று அவன்தானே, ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள், இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன்,
ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அற்புதம். எப்படி சிவசூத்ராவில சிவபெருமான் பிரகாசா, பிரகாசம் சுய ஒளி, ஜம்முன்னு ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஜோதி. ஆனா அந்த ஜோதிக்கு தான் ஜோதின்னு தெரியுமா? தெரியாது. நம்ம முகத்தை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அதன் வெளிப்பாடுக்கு ஒரு கண்ணாடி தேவை, அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை தேவை. அந்த கண்ணாடியை பார்த்தது அழகா பரவாயில்ல இருக்கே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இப்படி போட்டுக்கலாமா தோன்றது. நானா இருந்தேன்னா தெரியாது, என் மூஞ்சி எப்படி எனக்கே தெரியாது. எஸ் ஆர் நோ? கம் வித் மீ வெரி க்ளோஸ். அது போல நாம யாரும் நமக்கு தெரியாது. அது போல ஸ்வயம் பிரகாசம், தான் ஜோதிங்கிற என்றைக்கும் இருக்கக்கூடிய அங்கீகனாதபடி இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு தெரியும் நான் தான் ஆதாரம் என்று. ஆனால் தன்னை தான் எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது? அதுதான் பிரகாசா என்றால் சுய ஒளி, விமர்சா என்றால் அதனுடைய வெளிப்பாடு. அதுதான் பெண்மை. பார்வதி தேவியாக, ஓமை அம்மையாக படைக்கும் ஆற்றலை பெற்று அத்தனை படைப்பிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பிலும் அந்த ஆதார சிவசக்தி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இப்ப மொள்ள வாங்க, ஒன்று அவன் தானே. அற்புதமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்தி ஒண்ணு, அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன நேற்று போன வாரம் கூட என்னென்ன யோகா கத்துண்டு காலேஜ் பொண்ணா இருந்த பொண்ணு காலாகாலத்துல கல்யாணம் ஆச்சு. அதுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்த, அவனுக்கு இப்ப 8 வயசா இருக்கு. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் என்னுடைய யோகா ஸ்டூடெண்ட். அவங்க சொன்னாங்க, சார் பொண்ணு 2வது முறையா உண்டாகிருக்கா, நல்லபடியா நடக்கணும் சார், ஏப்ரல்ல ஜியோ சரவணன். நல்லபடியாகுங்க, நம்ம கிரியா பண்ணலாம், நல்லது நினைச்சு நல்லது பேசி நல்லது செய்யலாம், நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, தெரியாது. அப்புறம் நேத்திக்கு முதல் நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, சார் நல்லபடியாகணும், பிளஸ் பண்ணுங்க சார். பிளஸிங் என்கிட்ட இறைவன் இருக்கு. இறைவனின் கருணையால் தாய்மை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தி. நமக்கு தெரிந்த ஒரு அன்னை பார்வதி, பார்வதியினுடைய அம்சங்கள் தான் அனைத்து பெண்மையுமே. பெண்மையை போற்றுதும் பெண்மையை போற்றுதும் அப்படின்ட்டு பாரதியார் சொல்றது. அந்த பெண்மை தான் இந்த உலகிற்கு ஆக்கி கொடுக்கக்கூடிய பிரகாசா சக்தி. நேற்று அந்த குழந்தை அற்புதமா டெலிவரி ஆகி ஒரு பெண் குழந்தை போச்சு. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. கரெக்ட், இறைவனுடைய கருணை. ஆக நாம செய்யக்கூடிய கடமைகள் பண்ணணும். சோ அந்த பெண்மகளில் இருந்து ஒரு ஆண்மகன் உற்பத்தியாகி அவனுக்கு 8 வயசானவர் மறுபடியும் ஒரு குழந்தை பெண் மகள் உற்பத்தி. அப்ப இது ஒரு சுழற்சி. இட்ஸ் அ சைக்கிளிக் ஆர்டர். அது பதில நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், போய்கிட்டே இருக்கும். சோ இன்றைய குழந்தை நாளை மகளாகி, நாளைய மகள் ஒரு மனைவியாகி, அந்த மனைவி தாயாகி, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை சைக்கிளிக் ஆர்டர். ஆக அடுத்தது என்ன? 2 அவன் இன்னருள். 2 அவன் இன்னருள். அதனால்தான் மாணிக்க வாசகர் எல்லாத்துக்குமே எந்தாய் மறை, எனக்கு தந்தையுமாகி தாயுமாகி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளே, தோடுடைய செவியன் விட ஏறிய என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் திருஞான சம்பந்தர் பாடும். தோடு என்பது பெண்மகள் அணியக்கூடிய ஒரு காதணி. செவியன் என்பது ஆண் பால் விகுதி. எப்படி ஒரு தோடுடைய ஆண்மகனாக இருக்க முடியும்? ஞான சம்பந்தர் சொல்றார், எனக்கு தாயும் நீ தான் தந்தையும் நீ. தூவின் மதிசூடி அந்த உருகி போயிடணும். நீங்க திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுங்க, தேவாரம் படிங்க, 4000 திவ்ய பிரபந்தம், ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டுங்க. இதெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நூல்கள், நீதி நூல்கள். பகவத்கீதை இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கணும், தேவாரம் இருக்கணும். அண்ட் அற்புதமா காஞ்சி பரமாச்சாரியாவுடைய புக்ஸ் நிறைய இருக்கு. தெய்வத்தின் குரல், அது வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் 9 பாகங்கள். ஒவ்வொரு பேஜுக்கு அன்னைக்கு டக்குன்னு ஒரு பேஜ் எடுங்க, படிங்க, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு செய்தி இருக்கும்.
இட்ஸ் அ ப்ராமிஸ். இட்ஸ் அ ப்ராமிஸ். இதெல்லாம் ஒவ்வொரு திருக்குறள் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு அப்படியே பார்த்து கேட்கணும். ஆக அதை படிக்கும் பொழுதுதான் நமக்கு அருள், தந்தையாக இருந்து தாயாகி தன்னைத்தான் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி. அடுத்தது நின்றனன் மூன்றினுள். மூன்றினுள் இன்றைய குழந்தை நாளைய பெண்மகளாக ஆகி தாயாக மாறும் பொழுது ஒரு மலர் பூத்து மொட்டாகி அது விரிந்த மலராகி மனம் வீசி தான் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான சுகத்தை அளித்து முடிவில் தான் எங்கிருந்து வந்தோமோ அங்கே சேர்ந்து விடுகிறது. அதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய பேசிஸ் தானே, சம ஆதி இல்லைங்களா? ஆசனா, தியமா, நியமா, ஆசனா, பிராணாயாம, பிரத்யாகாரா, தாரா, தாரணா, தியானா, சமாதி. சம ஆதி, எங்கிருந்து வந்தோமோ அங்க திரும்பி போறோம், பேக் டு ஹோம். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல்கிறது தன்னுடைய முடிவை தான் ஏற்றுக்கொள்ளுதல். உடனே கத்தி வெட்டி வெற்றது முடி அது கிடையாது. மலர்ந்த மலர் தன்னுடைய இறுதி எட்டு சுழற்சி. ஆக நின்றனன் மூன்றினுள் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று சக்தியாக அந்த ஒரே சக்தி விளங்குகிறது. நான்கு உணர்ந்தான். அந்த நான்கு உணர்ந்தான் என்பது எப்படி ஒரு வாழ்க்கை திருமுருக இருக்கு. எது? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை வகுத்து தனக்குள் இருக்கும் இறைமையை உணரக்கூடிய ஒரு சக்தி மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு. அது என்னைக்கு மறக்காதீங்க. மற்ற எல்லா உயிர்களும் இயற்கை உணர்வால் உந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் ஒருவனுக்குத்தான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனக்குள் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை உணர வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கிறது. அதை என்னைக்கு மறக்காதீங்க. ஆக அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு என்பது தர்ம, அர்த்த, காம, மோட்சம். நின்றனன் அதுதான் நான்கு உணர்ந்தான். இப்படி இருந்தால் உனக்குள் இருக்கும் என்னை நீ உணர முடியும் என்பதை நமக்குள்ள ஒரு வித்தாக வைத்திருக்கிறார். அடுத்தது 5 வென்றனன். இந்த உலகத்தினுடைய திருவிளையாடல இந்த 5 கருவிகள் தானே, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 கருவிகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தோடு இருக்கோம். இதுதான் நிஜம்னு நமக்கு தோன்றது உண்மை இல்லையா? இன்னைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்டா ஜோரா இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன பொறுத்த மட்டும் குலாப் ஜாமுன் சாப்பிட்டா திருப்தியா, அதுக்கு இந்த வாய் தேவைப்படுது, உமிழ்நீர் தேவைப்படுது. ஆனா குலாப் ஜாமுனே கதின்ற பக்கத்து இலையில வச்சு குலாப் ஜாமுன் எடுத்து நான் சாப்பிடலாமா? குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுறேன்ட்டு இலையில பக்கத்துல சாப்பிட முடியுமோ? ஆக வென்றனன் இருக்கணும். நம்முடைய புலன்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்பு கிடையாது. ஒரு மலர் மலர்ந்தால் அழகை பாராட்டலாம். ஆனா அந்த மலரை நம் கைக்குள் நடக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளும். அதுதான் விவேகானந்தர் கங்கை கரையில உட்கார்ந்து சின்ன குழந்தை மாதிரி அந்த கால் அப்படி அழைச்சிட்டு இருக்கார் கங்கை நதியில். அப்ப நிவேதாமையார் கேக்குறாங்க, அவர் சிஷி, என்ன சுவாமி சின்ன குழந்தை மாதிரி இருக்கு? ஆமா, கங்கை அம்மாவுக்கு நான் சின்ன குழந்தை தான், பாரு எவ்வளவு கால் சில்லுன்னு இருக்கு. அப்படி கையில தண்ணி எடுத்து விடுற அந்த மாலை கிரணங்களில் பொன்னொழியாக பொன்னா ஜொலிக்கிறது. அந்த பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாரு, அம்மா எவ்வளவு அழகா இருக்க பாரு. ஆனா எடுத்து விட்டக்கூடிய இந்த மெச்சூரிட்டி நமக்கு வேணும். எனக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சேன், நான் என்ற அகங்காரம் வந்தால் அந்த அழகை இல்லாமல் இல்லையா? அதனால 5 வென்றனன். 5 கருவிகள் நமக்கு தேவை, 5 புலன்களும் நமக்கு தேவை. ஆனால் புலன்கள் நம் வசத்தில் இருக்க வேண்டும், புலன்களுக்கு நான் அடிமையாயிருக்கும். அதனால்தான் 5 வென்றனன், 6 விரிந்தனன். இந்த உடல் என்ற கோவிலில் 6 ஆதார நிலைகளாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 நிலைகளில் விரிந்து பறந்து அந்த ஒரு இறைமை தான் இருக்கிறது. 7 உம்பர் சென்றனன். உம்பர் என்றால் தேவர் உலகம், ஹையர் லெவல்ஸ். ஸோ நீங்க நல்லா போக்கஸ் பண்ணிட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ரீச்சஸ் சகசிரஹாரம். அதுதான் அனைத்தையும் உணர்ந்த பூரண நிலை. ஆக 7 உம்பர் சென்றனன் தேவர் உலகத்துக்கு ஏற்றக்கூடிய எங்கதான் எல்லாமே அனுப்பி அந்த சகசிரஹார தளம் என்ற ஒரு நிலை நமக்குள்ள இருக்கு. அதை அறிந்தவன் தான் பூரண ஞானத்தை பெற்றவனாக மாறுகிறார். 7 உம்பர் சென்றனன்
தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. அந்த இறைமை தான் 8 வகையாக இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் என்னது அது? நிலமாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, தீயாக இருக்கிறது, காற்றாக இருக்கிறது, ஆகாயமாக விருந்திருக்கிறது, சூரிய சந்திரர்களாக ஒளி வீசக்கூடிய கருவிகளாக இருக்கிறது, கடைசியில் அனைத்திற்கொண்டும் இருக்கக்கூடிய ஆதார ஆன்மாவாகவும் இருக்கிறது. உபாதி தனை விட்டு உணர்தலே ஈசன் தனை உணர்தலா உந்தி பெற, சுயமாய் ஒளிர்வதால் உந்தி பெற. ரமண பகவான் அடிச்சு சொல்ற, உபாதி தனை விட்டு ஓர்தலே. எத்தனையோ அனுபவங்கள், அருணுடைய அனுபவங்கள் வேறையா இருக்குல்ல, என்னுடைய அனுபவங்கள் வேறையா இருக்கு. அனுபவங்களா பார்த்துட்டு போயிட்டே இருக்க போயிட்டு தனக்குள் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய, அதுதான் அழகான ஒரு வண்டி சக்கரத்துல அச்சுன்னு சொல்லுவாங்க, அதே போல ஆரம்னு சொல்லுவாங்க. அதனுடைய சக்கரத்தினுடைய விளிம்பை ஒட்டி அச்சை சேர்த்திருக்கக்கூடிய ஆரங்கள், அந்த கட்டைகள் மேல போலாம், கீழே வரலாம், சுத்திட்டு வரலாம். ஆனால் அச்சு என்பது மட்டும் ஆதாரமாக இருக்கும். அது நகராது, அது சுழன்று கொண்டுதான். ஆக தானாகி 8 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த உலக விளையாட்டை நிறுத்திய அந்த அற்புதமான அம்பலவான் திருச்சிற்றம்பலத்தில் தன்னுடைய இடதுகாலை தூக்கி ஆடக்கூடிய அந்த பெரிய வித்தகன் அந்த அன்பு அழகா திருமணம் சொல்ற. மறுபடியும் பார்க்கலாம். 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள், 3 நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. திருமணத்தினுடைய முதல் தந்திரத்தினுடைய அற்புதமான கடவுள் வழக்கு பாடல். அப்ப எவ்வளவு ஆழமாக அதை உணர்ந்து ரசிச்சு ருசிச்சு அதுலயே ஐக்கியமாயிருக்கார் திருமணம். மிக அற்புதமான சித்தர்களுக்குள்ளெல்லாம் தலையாயவர் சித்தர். அவர் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படும். 3000 பாடல்கள், 9 தந்திரங்களை உடையது திருமணம். நிம்மதியா படிங்க. அந்த ஒரு சக்தி தான் எல்லாமே பாருங்க. அதனால்தான் பகவான் ரொம்ப சிம்பிளா சொல்றார், 800 யாவையும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவனர் பூஜனை உந்தி. நேற்று அமாவாசை அப்படின்ட்டு நேரண்ணாமலையார் கோவில் இங்க திருவண்ணாமலையில ரொம்ப கிரிவலம் கூட்டம் ஜாஸ்தி. நேற்று ஈவினிங் போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சரி, கையில பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியே வந்தோடனே பாரம் வயசான ஒரு அம்மா. அந்த அம்மாவால உள்ள போய் கியூல நின்று பிரசாதம் வாங்க சக்தி இல்லை. ஐயா ரொம்ப பசிக்குது எனக்கு. அம்மா இருந்தாங்க, அவ்வளவுதான். 2வது முறை திங்க் பண்ணவே கூட. 2வது முறை திங்க் பண்ணா மனசு 1008 கேள்வி கொடுக்கும். அதான் அவ்வளவு பெரிய கியூல் இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருக்க, நான் போய் கொட்டிக்கோயேன் அப்படின்னு நினைக்கும். எம் பிரசாதம் ஆச்சு, அமாவாசை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், பசங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும். அதை தான் இதெல்லாம் 800 யாவும் இறையுருவான். உங்களை ஒருத்தர் கை நீட்டி கேட்கிறாருன்னு ஏதோ ஒரு சக்தி உங்களை இணைக்குது. அதை என்னைக்கும் மறக்காதீங்க. நீங்க நினைச்சு ஒண்ணு நடக்குது, அது நடைபெறுகிறது. வாழ்க்கை பயணம். அதான் ஏத்துக்கோங்க, உணருங்க. ஒரு பசித்த உயிர் கை நீட்டி ஐயா பசிங்கிற பொழுது அங்க ஆணோ பெண்ணோ இருந்து அந்த பசி என்ற உணர்வு மட்டும் தான் உங்கள் கண்களுக்கு தென்பட வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் இறையவை தன்னைத்தான் வெளிப்படும். நம்ம தான் கடவுள். கடவுள் தனியா எங்கேயும் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சாம்பல் பூத்த நெருப்பாக கோவில்லாம் பார்த்து யாகம் பண்ணிட்டு சாம்பல் மூடி இருக்கும். நம்ம நினைச்சிட்டு விபூஜை எடுக்க கை சுட்டுக்கும். சார் இப்பதான் சார் முடிஞ்சிருக்கு யாகம், பதில் உள்ள நெருப்பு இருக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சின்ன ஸ்பூன்ல எடுத்து கொடுப்பார் விபூதியை. அது போல நமக்குள் என்றும் ஜோதியாக பிரகாசமாக அந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதி நம் அனைவருக்குள்ளும் இருக்கு. அதை உணர்தல் ஒன்றுதான் மனித பிறவியினுடைய அடிப்படை லட்சியம். மற்றதுல விட்டோம்னா போய்கிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. அதனால்தான் 5 வென்றனன் என்ற ஒரு உணர்வு நமக்கு கொடுத்து இதுதான் ஆன்மா பயணம் என்ற ஒளியை கொடுக்கிறார். சோ இதை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருங்க. போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாம தான் கடவுள் இருந்த நிச்சயமாக எந்த விதமான ஐயம் திரிவு நீங்கள் உணர முடியும். உணர்வின் பார்ப்பட்டது தான் இறைவன். அந்த இறைமையை தான் தான் உணர்வு. வாய்ப்புக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm.
உற்சாகமாக இருக்கு. உங்க பேச்சு, உங்களுடைய செயல்கள் ஒருத்தருக்குள்ள விரிவாக்கத்தை கொண்டு வரும். அப்படி வச்சுக்கோங்க உங்க எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள். அற்புதமான ஒரு நிலையில் நாம இருக்கும். ஜெய் குருதேவ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த வரப்பா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவா. ஜெய் குரு. जय गुरुदेव।